ஆய்வு கூட்டம் ஏன் நடத்துறாங்க அப்படிங்கறது ஒரு அடிப்படை புரிதல் தான். அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம உதயநிதி பேசுறாருங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பூஜ்ய அரசு அப்படி சொன்னா இப்போ பட்ஜெட்ல ஒரு பூஜ்யம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஸ்டிக்கர் அரசு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஏன் நீங்க ஒட்டாத ஸ்டிக்கரா சார்? நீங்க சொல்லுங்க. செஸ் ஒலிம்பியாடுக்கு எப்படி ஸ்டிக்கர் ஒட்டினீங்க? நரேந்திர மோடி போட்டோ போட்டிருக்கிற அந்த இதுல இவங்க போயிட்டு டிஎம்கே போஸ்டர் ஒட்டி பெரிய கலாட்டாச்சா இல்லையா மாமல்லபுரத்துல? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீ ஒழுங்கா இருந்து அப்புறமா நீ என்ன குறை சொல்ற? நீயே ஒழுங்கா இல்ல, நீ என்னடா என்ன குறை சொல்றன்னு அவன் கேட்க மாட்டானா? மக்கள் அதைத்தான் கேட்கறாங்க. அதாவது இந்த மாதிரி உடறி கொட்டிக்கிட்டே இருந்தா உதயநிதி அதிக நாள் அவருடைய அரசியல் வாழ்க்கை நீடிக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. புதிய வீட்டு வசதி திட்டத்துக்கு 3500 கோடி ரூபாய் இடஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாரு. வீட்டுக்கூரை மின் மானியம், வீட்டுக்கூரை சூரிய ஒளி மின் மானியம், இது மத்திய அரசினுடைய திட்டம். அந்த திட்டத்தை 5 வருஷமா செயல்படுத்த விடாம சாவடிச்சாங்க டிஎம்கே காரங்க. தெரியுமா உங்களுக்கு? டிஎம்கே வாக்குறுதிகளுக்கு அவங்க என்ன சொன்னாங்க சார்? தேதி சொந்தமான்னு சொன்னீங்களா இல்லையா? சட்டசபைக்கு வெளியில தேதி சொந்தமா? எப்ப வேணாலும் கொடுப்போம், 5 வருஷம் இருக்குல்ல. செலவினங்களை குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. இது வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்படும். 100% அவங்களுடைய வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றிடுவாங்க. டிஎம்கே கவர்மெண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க? துறை வாரியாக எப்படி கொள்ளையடிக்கணும், எந்தெந்த மாதிரி சாமான் வாங்கணும், 2 ரூபாய்க்கு வாங்குற சாமான 8 ரூபாய்க்கு வாங்கணும், 15 ரூபாய்க்கு வாங்குற ப்ளீச்சிங் பவுடரை 45 ரூபாய்க்கு வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மொத்தமாவே 1 லட்சம் கோடி மக்களுக்கு கையில கிடைக்கும். அப்போ அவங்க 50,000 கோடி ரூபாய்க்கு தான் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டிவிக்கு அரசு செலவினங்களை அதிகரிக்காமல் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கான வேலையை வாங்குகிறது. இது நல்ல விஷயம் இல்லையா? மிக இன்பங்களை அனுபவித்து மூச்சு நிக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு நீங்க செத்து போனீங்கன்னு சொன்னா அது அந்த சமாதிக்கு வேல்யூ கிடையாது. அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அங்க போவாங்களே தவிர பாக்கி யாரும் போக மாட்டாங்க. ஆனா அங்க அண்ணாதிரை சமாதியை விட்டாச்சு. ஏடிஎம்கே காரணம் விட்டுட்டான், டிஎம்கே காரணம் விட்டுட்டான். பாருங்க, இப்ப எல்லாம் இவனுங்கெல்லாம் கருணாநிதி சமாதிக்கு போவாங்க. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன். தாவேக அரசின் முதல் பட்ஜெட் தாக்கல் நடந்திருக்கு. இதுல முக்கியமா குறிப்பிடுற விஷயம் என்னன்னா, பட்ஜெட்ல எந்த ஒரு முக்கிய அறிவிப்பும் இல்லை. திமுக அரசின் திட்டங்களுக்கு மட்டும் ஸ்டிக்கர் ஒட்டி பெயர் மாற்றம் மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. இதற்கு எதிர்க்கு ஆய்வு கூட்டம் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஆய்வு கூட்டம் ஏன் நடத்துறாங்க அப்படிங்கறது ஒரு அடிப்படை புரிதல் தான். அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம உதயநிதி பேசுறாருங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நேற்று அவர் தஞ்சாவூர்ல எப்படி பேசினாரோ அதே மாதிரிதான் அதே கண்டிஷன்ல தான் இன்னைக்கும் பேசுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆய்வு கூட்டம் ஏன் நடத்துறாங்க அப்படின்னா, ஒரு துறை சார்ந்த வரவு செலவு கணக்குகள் பார்க்கணும். உங்களுக்கு என்னென்ன திட்டம் வச்சிருக்கீங்க, அந்த திட்டத்திற்கு இவ்வளவு செலவாகும், உங்களுக்கு அதுல இருந்து எவ்வளவு ரெவன்யூ ஜெனரேட் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க பார்க்கணும். அதுக்கும் இவங்களுடைய வாக்குறுதிகளையும் இணைக்கணும். வாக்குறுதிகளையும் இணைக்கணும். இப்போ சமூக நலத்துறை அப்படின்னு சொன்னா, பள்ளிக்கல்வித்துறை அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லியிருக்கிறாங்க 3500 ஸ்கூல்ஸ் நாங்க அப்கிரேட் பண்ண போறோம், டீச்சர்ஸுக்கு செப்பரேட்டா ஏஐ ட்ரைனிங் கொடுக்க போறோம், மாணவர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கும். அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கும், வாக்குறுதிகள் இருக்கும். வாக்குறுதிகளே நீங்க துறை வாரியாகத்தானே எடுக்க முடியும். அப்ப துறை வாரியாக ஆய்வு கூட்டங்கள் நடத்தாம நீங்க வேற எப்படி சார் பட்ஜெட் தயாரிக்க முடியும்? என்ன சார், புரியவே இல்லை சார் எனக்கு. அதனால அவர் அது மட்டும் சொல்லல. பூஜ்ய அரசு அப்படின்னு சொன்னா இப்போ பட்ஜெட்ல ஒரு பூஜ்யம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஸ்டிக்கர் அரசு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஏன் நீங்க ஒட்டாத ஸ்டிக்கரா சார்? நீங்க சொல்லுங்க. செஸ் ஒலிம்பியாடுக்கு எப்படி ஸ்டிக்கர் ஒட்டினீங்க?
நரேந்திர மோடி போட்டோ போட்டிருக்கிற அந்த இதுல இவங்க போயிட்டு டிஎம்கேவோட போஸ்டர் ஒட்டி பெரிய கலாட்டாச்சா இல்லையா மாமல்லபுரத்துல? ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ஒரு திட்டத்துக்கும் மத்திய அரசுடைய திட்டத்துக்கும் இவங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டியே தான் வந்து வளர்ந்துகிட்டு இருந்தாங்க. அதே தானே இவங்களும் பண்ணுவாங்க. மோரோவர் என்ன ப்ராப்ளம் தெரியுமா வினோத்? உங்களுக்கு பிடிச்ச பேரை நீங்க வைக்க முடியும், எனக்கு பிடிச்ச பேரை நான் வைப்பேன். உனக்கு என்ன ப்ராப்ளம்? நீங்க எல்லாத்துக்கும் கலைஞர் கலைஞர் கலைஞர்னு வச்சுட்டு இருந்தீங்கல்ல. கலைஞர் அப்படின்னு சொன்னா கருணாநிதி அப்படின்னு சில பேர் சொல்றாங்க, அது எனக்கு தெரியாது. அப்போ கருணாநிதி அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு தலைவரா, அதாவது உலக போற்றக்கூடிய தலைவரா? இப்போ மகாத்மா காந்தின்னா நம்ம எடுத்துக்கலாம் சார், விவேகானந்தர்னா நம்ம எடுத்துக்கலாம், வள்ளலார்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் கருணாநிதி பேர் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா நாளைக்கு கருணாநிதி நகர, கருணாநிதி தெரு, கருணாநிதி நூலகம், கருணாநிதி பள்ளி எல்லாமே அப்படி போயிட்டு இருக்கும்ல. அப்போ நீங்க மட்டும் என்ன பண்ணீங்க? அப்ப இவங்களை ஏன் சொல்றீங்க? அதாவதுங்க டிஎம்கேக்கு வந்து எந்த ஒரு குற்றத்தையும் வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா தார்மீக உரிமை அப்படிங்கிறது நீ ஒழுங்கா அறியா, நீ ஒழுங்கா இருந்து அப்புறமா நீ என்ன குறை சொல்லு. நீயே ஒழுங்கா இல்ல, நீ என்னடா என்ன குறை சொல்றன்னு அவன் கேட்க மாட்டானா? மக்கள் அதைத்தான் கேட்கறாங்க. அதாவது இந்த மாதிரி உளறி கொட்டிக்கிட்டே இருந்தா உதயநிதி அதிக நாள் அவருடைய அரசியல் வாழ்க்கை நீடிக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேர்தலின் கொடுத்த வாக்குறுதிகளை எப்போது நிறைவேற்றுவீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காருல்ல உதயநிதி அவர்கள். ஏன் இந்த பட்ஜெட்ல வரலையா? இந்த பட்ஜெட்ல 800 கோடி ரூபாய் உங்களுக்கு இதை கொடுத்திருக்கிறாங்க. அதாவது தாய்மாமன் சீர் திட்டம் கொடுத்திருக்கிறாங்க. அண்ணன் சீர் 1 பவுன் பட்டு சேலை, இது என்ன புதுசு இல்லையா? பல விஷயங்கள், கணினி, மடிக்கணினி. இவங்க வந்து மடிக்கணினி எப்படி கொடுத்தாங்கிறது தெரியும். கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னால ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னால்தான் மடிக்கணினி கொடுத்தாங்க. அதுவும் ஒரே மாசத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மார்வாடி கடையில போய் வித்துட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணாங்க. அதுல எப்படி நீங்க வந்து ஸ்டாலின் படம் இருக்கும், நீங்க அந்த ஸ்டாலின் படத்தை அழிச்சிட்டீங்க சொன்னா மடிக்கணினி வேலை செய்யாதுன்னு பொய் பிரச்சாரம் பண்ணி என்னென்னமோ கூத்தடிச்சாங்க இவங்க. அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லையே. ஆடுகள் வழங்கும் திட்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டாந்து இருப்பாங்க. அது ரொம்ப அருமையான திட்டம். ஜெயலலிதா காலத்துல ஆடு மாடுகள் வழங்கப்பட்டது. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து 10,000 பெண்களுக்கு வந்து வருஷா வருஷம் மாடுகள் வழங்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. பல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. வீட்டு வசதி திட்டம், புதிய வீட்டு வசதி திட்டத்துக்கு 3,500 கோடி ரூபாய் இடஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாரு. வீட்டுக்கூரை மின் மானியம், வீட்டுக்கூரை சூரிய ஒளி மின் மானியம், இது வந்து மத்திய அரசினுடைய திட்டம். அந்த திட்டத்தை 5 வருஷமா செயல்படுத்த விடாம சாவடிச்சாங்க டிஎம்கே காரங்க. தெரியுமா உங்களுக்கு? 25,000 ரூபாய்னா எனக்கு 20,000 ரூபாய் சப்சிடி கிடைக்கும். மொத்த செலவு 25,000, 20,000 ரூபாய் எனக்கு சப்சிடி கிடைக்கும். அந்த சப்சிடி மத்திய அரசு கொடுக்கறது, அதை கூட இவங்க கொடுக்காம தடை போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. அது மாதிரி பல விஷயங்கள் இது சொல்லியிருக்கு. ஏஐ நகரம், முதலாக ஏஐ நகரம் உருவாக்கப்படும் நம்ம நாட்டிலேயே அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. நான் எவ்வளவு பெரிய ஒரு அது என்னது, எப்படி இது வந்து ஒரு பெரிய வெற்றி திட்டமாக மாறப்போகிறதுங்கிறது எனக்கு வந்து கனவு காண முடியல. நான் என்னவோ சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்படி ஏஐ நகரம்னு சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு இடம் இருக்கா? ஏன்னா நீங்க வந்து ஒரு தீவுல, அதாவது ஒரு பாலைவனத்துல ஒரு ஒயாசிஸ் மாதிரி, பாலைவனத்து பூஞ்சோலை மாதிரி நீங்க பண்ண முடியாது. எல்லாமே பசுமையாக செழிப்பாக இருக்கும்போது ஒரு இடத்த மட்டும் நீங்க பிரமாதமா டெவலப் பண்ணிட்டு வரலாம். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏஐ அப்படிங்கிறது ரொம்ப லோ லெவல்ல தான் இருக்கு இப்போதைக்கு. அதை மேல கொண்டு வரணும்னு சொன்னா அவ்வளவு ஈஸி கிடையாது. அதே மாதிரி 11வது வகுப்பு மாணவர்களுக்கு சைக்கிள், வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறமா ஒரு ஹெல்மெட், சைக்கிள்ல போறதுக்கு ஹெல்மெட், இட்ஸ் அ குட் திங் இந்த குழந்தைங்களுக்கு. ஏன்னா இந்த அரசு பாருங்க, வாக்குறுதிகள்லாம் கொடுத்துட்டோம். டிஎம்கே வாக்குறுதிகளுக்கு அவங்க என்ன சொன்னாங்க சார்? தேதி சொந்தமான்னு சொன்னீங்களா இல்லையா? சட்டசபைக்கு வெளியில வந்து தேதி சொந்தமா? எப்ப வேணாலும் கொடுப்போம், 5 வருஷம் இருக்குல்ல. ஓசி பஸ், அது பஸ் கொடுத்துட்டு ஓசி வேற ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு கேரளாவிலேயே ஒரு அமைச்சர் அப்படிதான் ஓசி பஸ் சொல்லி மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு இப்போ. அதாவது டிஎம்கே இருக்கிற அதே மென்டாலிட்டி தான் காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கும் மற்ற மாநிலங்களிலும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் இதுல நான் பாக்குறேன். மதுரையில வந்து ஒரு சிறப்பு சட்டக்கல்லூரி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அது நான் ஏன் ஸ்பெசிபிக்கா அதை சொல்றேன்னு சொன்னா, இந்தியால நம்பர் 1 சட்டக்கல்லூரி 2-3 தான் இருக்கு. ஓகே, அதுல ஒண்ணு பெங்களூர்ல இருக்கிறது அந்த நேஷனல் லா ஸ்கூல் ஆஃப் இந்தியா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது. ரொம்ப டாப் கிளாஸ் இன்ஸ்டிடியூஷன். அதாவது அந்த காலத்துல அதை ஆரம்பிச்ச புதுசுல நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அதை
இன்னைக்கு வந்து அது பிரீமியம் இன்ஸ்டிடியூட். அது மாதிரி ஒரு சட்டக்கல்லூரி, மாநில சட்டக்கல்லூரி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் போறாது. இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூட் வரணும் அப்படின்னு அவர் சொல்லிருக்கிறாங்க. பல விஷயங்கள் இதுல கொடுத்துருக்காங்க. அதனால ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அட் த சேம் டைம் வினோத், நான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா நான் அனலைஸ் பண்றேன் சார். இது முதல் பட்ஜெட் சார். இந்த முதல் பட்ஜெட்லயே நீங்க வந்து ஒரு பெரிய அளவுல ஒண்ணு அனௌன்ஸ் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு பட்ஜெட்டோட சைஸ் என்ன சார்? 3,45,000 கோடி ரூபா தான், அதுக்கு மேல கிடையாது. அதுக்கு மேல ஒரு 85,000 90,000 கோடி ரூபாய் நீங்க வருஷம் கடன் வாங்க முடியும். எல்லாம் சேர்த்தீங்கன்னா எவ்வளவு ஆச்சு? 4,35,000 கோடி ரூபாய் தான் உங்களுடைய மொத்த பட்ஜெட். இப்போ இந்த அரசுக்கு என்ன தைரியம், என்ன நம்பிக்கை அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். அரசு இந்த கண்டிஷன்ல 13 லட்சம் கோடி ரூபாய் கடனாளியாக இருக்கிற ஒரு மாநிலத்துல அந்த அரசு என்ன பண்ணணும் தெரியுமா? முதல்ல வருவாயை பெருக்கணும், ரெண்டாவது செலவினங்களை குறைக்கணும். செலவினங்களை நீங்க எப்படி குறைப்பீங்க? ஒரு துறை வாரியாக எவ்வளவு செலவு பண்ணிருக்கிறீங்க, இதெல்லாம் சில போஸ்ட் எல்லாம் வந்து ரேஷனலைஸ் பண்றது, ரெடியூஸ் பண்றது, கிளப் பண்றது, 100 குழந்தைகளுக்கும் கீழே இருக்கிற பள்ளிகளை இணைக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணணும். தேவையில்லாம எங்கெங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, டிஎம்கே காரங்க, இதை சொல்லித்தான் ஆகணும் அவங்களுக்கு. டிஎம்கே கவர்மெண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, துறை வாரியாக எப்படி கொள்ளையடிக்கணும், எந்தெந்த மாதிரி சாமான் வாங்கணும், 2 ரூபாய்க்கு வாங்குற சாமான 8 ரூபாய்க்கு வாங்கணும், 15 ரூபாய்க்கு வாங்குற ப்ளீச்சிங் பவுடர் 45 ரூபாய்க்கு வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது திட்டம் கிடையாது. நீங்க ரெடியூஸ் பண்ணணும், காஸ்ட ரெடியூஸ் பண்ணணும். இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ தாவேகா அரசு மேற்கொண்ட இந்த 75 நாட்கள் நடவடிக்கைகள்ல என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, டெண்டர் போடுறவன் யோசிக்கிறான், 1 கோடி ரூபாய்க்கு டெண்டர் போடணும் அப்படின்னு சொன்னா அவன் 67,000 ரூபாய்க்கு டெண்டர் போடுறான். இது உண்மை, நான் சொல்றது உண்மை. அதாவது எல்லா அரசு டெண்டர்கள்லையும் 35% 40% அரசுக்கு இன்னைக்கு லாபம் கிடைச்சிருக்குது. இமேஜின் பண்ணி பாருங்க. உங்களுடைய மொத்த பட்ஜெட்ல நான் சொன்னது உங்களுக்கு எவ்வளவு? 4 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட். 4,40,000 கோடி ரூபாய் பட்ஜெட்ல 25% நீங்க வந்து டெண்டர் எல்லாம் பண்ணணும். பாக்கி எல்லாம் உங்களுக்கு வந்து நிர்வாக செலவுகள், உங்களுக்கு சம்பளம், எனக்கு சம்பளம், அப்படி போயிடும். உங்களுக்கு சம்பளம், எனக்கு ஓய்வூதியம், அப்படி வச்சுங்க. எனக்கு 71 வயசு ஆச்சு இல்லையா, அந்த மாதிரி போயிடும் வச்சுங்க. அப்போ கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் அவங்க வந்து இது டெண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அதுல 1 லட்சம் கோடியில 40,000 கோடி 50,000 கோடி ரூபாய் வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் மக்களுக்கு கிடைச்சது. பாக்கி 40,000-50,000 கோடி ரூபாய் ஆளுங்கட்சியினர் சாப்பிடுவாங்க. டெண்டர்ஸ் போடுறவங்க, குத்தகைதாரர்கள் சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லா பரவலாக எல்லா இடத்தையும் கொடுக்கணும். பார்ட்டி ஃபண்ட் மட்டும் இல்ல, அதிகாரிகள் வாங்குற பணம் இல்லை. என்ன அது? அதிகாரிகளுக்கு பணம் கொடுக்கணும் இல்லையா? அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் எப்படி சார் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல சென்னையில கிழக்கு கடற்கரை சாலையில அப்படி சொத்து வாங்கி குமிச்சு வச்சுட்டு இருக்காங்க. அவன் ஹோட்டல் நடத்துறான், அவன் இது நடத்திட்டு இருக்கான், கல்லூரிகள் நடத்திட்டு இருக்கான், பொண்டாட்டி பேர்லயும் மற்றவங்க பேர்லயும் இது நடத்திட்டு இருக்கிறான். அதெல்லாம் எப்படி சார் அவங்க பண்ண முடியும்? சமீபத்துல இவரு ககன்தீப் சிங் பேடி பத்தி கூட ஒரு நியூஸ் வந்துச்சு, எப்படி எல்லாம் அவர் வந்து சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு மனைவியின் பெயர்ல அப்படின்லாம் வந்துருக்கு. சோ 1 லட்சம் கோடி ரூபாயில 50,000 கோடி தான் நம்மளுக்கு வந்து மக்களுக்கு வரும் டிஎம்கே பீரியட்ல. இப்போ அது கிடையாது. மொத்தமாவே 1 லட்சம் கோடி மக்களுக்கு கையில கிடைக்கும். அப்போ அவங்க 50,000 கோடி ரூபாய்க்கு தான் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டிவிகே அரசு செலவினங்களை அதிகரிக்காமல் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கான வேலையை வாங்குகிறது. இது நல்ல விஷயம் இல்லையா? இந்த மாதிரி தான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இதை பார்த்துதான் டிஎம்கே காரன் கைய பசையலாம். ஐயோ நம்மளுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்காது. இப்போது ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்துருச்சு சொன்னோம்னா டிஎம்கேக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும். 70-30 30-70 இது அவங்க ஃபார்முலா. நான் ஆட்சியில் இருந்தேன்னா உனக்கு 30, நீ ஆட்சியில் இருந்தா எனக்கு 30, அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்படித்தானே சார் வேலுமணி அவருக்கு டிஎம்கே பீரியட்ல கூட கான்ட்ராக்ட் கிடைச்சது. டிஎம்கே பீரியட்ல கேபி முனுசாமிக்கு கான்ட்ராக்ட் எப்படி சார் கிடைக்கும்? 30%. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அதுக்காக தான் வந்து நீங்க மின்மாற்றி வாங்கும் போது கூட 2,72,000 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய மின்மாற்றி நீங்க 4,14,000 ரூபாய்க்கு நீங்க வாங்கினீங்க. கரெக்டா? அப்போ அந்த 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு போச்சு, மக்களுக்கு போக வேண்டிய பணமா உங்களுக்கு போச்சு. அதே மாதிரிதான் சிடி ஸ்கேன் மிஷின் வாங்குறதுக்கு 2 கோடி ரூபாய்க்கு வாங்க வேண்டிய மிஷினுக்கு நீங்க 8 கோடி ரூபாய்க்கு டெண்டர் போட்டீங்க. எவ்வளவு அநியாயம் பண்ணி துறை வாரியாக
டிஎம்கே காரங்க எப்படி எல்லாம் சுரண்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்க பாருங்க. சோ இதெல்லாம் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இவங்க வந்து காஸ்ட் ரிடக்ஷன்ல தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதுக்கப்புறமா மான்டெக் சிங் அலுவாலியா அப்படின்ட்டு ஒரு நிதித்துறை நிபுணரை குழு போட்டிருக்கிறாங்க. அந்த குழு வந்து அறிக்கை சப்மிட் பண்ணோம். இவங்க வந்து 5 பேருடைய குழு போட்டாங்கல்ல, அதுல 2 பேர் ஃபாரினர்ஸ். அவனுக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டு பட்ஜெட் பத்தி? எனக்கு தெரியும். அவனுக்கு என்ன தெரியும்? அவங்க எப்பவாவது உக்காந்தாங்களா? ரகுராம் ராஜன் வேற இருந்தாரு. கேவலம். ஒரு முறை கூட கூடாத ஒரு குழு அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க. எவ்வளவு கோடி ரூபாய் நம்ம மக்கள் வரி பணம் விரயமா போச்சுங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கு வந்து கணக்கு வழக்கு கிடையாது. அந்த மாதிரி இங்க நடக்காது. இங்க கரெக்டா அவன் மாண்டெஸ்க்கு அலுவாலியா தேர்ந்த நிபுணர் தான். ஆனா எனக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு ஏகப்பட்டது. ஏன்னா அவர் காங்கிரஸ் காலத்துல 20 வருஷம் முன்னால அவர் வந்து ஒரு பெரிய ஆளா இருந்தாரு, பிளானிங் கமிஷன்ல இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அவரே இங்க போடுறதுக்கு அவசியம் இருக்குல்ல. கொஞ்சம் இளைய தலைமுறைய ஒரு புதுசா படிச்சு வந்தவங்க அந்த மாதிரி பதங்கள்ட்ட எல்லாம் இந்த வாய்ப்பு கொடுத்திருந்தீங்க சொன்னா அவங்க இன்னும் சிறப்பாக செய்வார்கள் அப்படிங்கிறது என்னுடைய இது. ஆக மொத்தம் வரி வருவாயை எப்படி அதிகரிக்க போறீங்க? வரி வருவாயை எப்படி கலெக்ட் பண்ண போறீங்க? டாஸ்மாக் நீங்க வந்து 50% பிரைவேடைஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாஸ்மாக்ல வரி வருமானம் அப்படிங்கிறது மாறுமா மாறாதா? கண்டிப்பா மாறும். அதே மாதிரி ஸ்கூல்ல நான் சொன்ன மாதிரி துறை சார்ந்த சீர்திருத்தம். இப்போ வந்து இவங்க என்ன பண்றாங்க? போக்குவரத்து துறையில வருமானத்தை எப்படி அதிகரிக்கணும்? விளம்பர பலகைகள் போடுறது, சில ஷெடியூல்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்றது, சில சில இடங்கள் அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் இது இருக்கும். அதாவது இந்த இன்டர்ஸ்டேட் பஸ்ஸஸ்ல எல்லாம் உங்களுக்கு வந்து 20% தான் இங்க இருந்து புக்கிங், பாக்கி எல்லாம் அங்க வெளியில இருந்து புக்கிங் அப்படிம்பாங்க. அப்போ 20% மேல அவங்க ஏற்ற மாட்டாங்க. இப்போ அப்படி கிடையாது. 20% மேல நீங்க ஏற்றினாலும் கூட ஏத்திக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து வருமானம் இன்க்ரீஸ். அதாவது காலியா பஸ் போகாதுங்க. பஸ் ஃபுல்லா போனாதான் வருமானம். நீங்க காலியா பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ அது நடக்காது. இது மாதிரி பல விஷயங்கள் இவங்க பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, தமிழ்நாடு இந்த வருஷம் உங்களுக்கு வந்து வரி வருவாய் அதிகரிக்கலை அப்படின்னாலும் பரவாயில்ல, செலவினங்களை குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. இது வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்படும். 100% அவங்களுடைய வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றிடுவாங்க. ஓகே சார். அமைச்சர் மரியன் வில்சன் அவர்கள் சட்டசபையில பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது ஜெபமாலையை கையில வச்சிருந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்குல்ல, இதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, அது ஒரு சர்ச்சையை நான் பார்த்தேன். இதெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது சார். ஏன்னா விபூதி போட்டுட்டு வருவாங்க. இவர் வந்து ஜேசிடி பிரபாகரன் அவருடைய ஏற்புரையிலேயே வந்து நான் கிறிஸ்தவன் அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. இவரு ஒரு கிறிஸ்தவன் தான். இந்த அரசுக்கு பின்னால கிறிஸ்தவ இயக்கங்கள் இருக்கின்றனங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. எப்படி வந்து இஸ்லாமியர்கள் ஒரு காலத்துல, அதாவது இந்த டிஎம்கே பீரியட்ல எப்படி இந்துக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக மாறி இருந்தார்களோ அதே மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்தவர்கள் அச்சுறுத்தலாக மாறுகிறார்கள். ஏன்னா அவங்களுடைய இது என்ன அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்டியானிட்டியை டெவலப் பண்ணணும், இன்னும் அதிகமான மத மாற்றங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அது இம்மீடியட்லி அவங்க பண்ண மாட்டாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா போற போக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவுலையும் ஜபக்கூடம் இருக்கும், ஒவ்வொரு தெருவுலையும் இயேசு ஊழியம் அப்படின்னு இருக்கும். ஒரு கார்னர்லயும் ஒரு சர்ச்சு கட்டிடுவான், ஒரு வேளாங்கண்ணி வைப்பான், இல்லைன்னா ஒரு மேரி மாதாவை வச்சு போடுவான், ராத்திரி எல்லாம் இது போட்டு இருப்பான், லைட்டை போட்டு வச்சிருப்பான். அப்போ உங்களுக்கு வந்து அந்த அதாவது விளம்பரம் எவ்வளவு கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு போற வரவெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிருவான். வரவெல்லாம் அது மேரி மாதாவா மாரியம்மா தான் அப்படிங்கிறது தெரியாது, சும்மா அப்படி கும்பிட ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் அவங்களுடைய சூழ்ச்சிகள், அதெல்லாம் இல்லாம கிடையாது. ஆனா ஒருத்தருடைய இறை நம்பிக்கையை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ நாளைக்கு வேளாண் பட்ஜெட் போட போறாங்க. வேளாண் பட்ஜெட்டை நீங்க எங்க கொண்டு போனீங்க? திருப்பதிக்கு கொண்டு போனீங்க. அதுக்கு வெங்கடேசன் வந்து அப்ஜெக்ஷன் கொடுக்குறாரு. ஏன் போன வருஷம் வேளாண் பட்ஜெட்டை வந்து கலைஞர் சமாதியில போயிட்டு, கருணாநிதி சமாதியில போயிட்டு, இறந்தவர்களுடைய சமாதி, அவர் என்ன இவரா சுவாமிய? அதாவது முற்றம் துறந்த முனிவர் இறக்கும் போதுதான் அந்த சமாதிக்கு வேல்யூ. நீங்க வந்து கடைசி வரைக்கும் இக இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு கடைசியில நீங்க இறக்கும் போது இப்படி எல்லாம் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இக இன்பங்களை அனுபவித்து மூச்சு நிக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு நீங்க வந்து செத்து போனீங்கன்னு சொன்னா அது வந்து அந்த சமாதிக்கு வந்து வேல்யூ கிடையாது. அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அங்க போவாங்களே தவிர பாக்கி யாரும் போக மாட்டாங்க.
ஆனா அங்க அண்ணாதிரை சமாதியை விட்டாச்சு. ஏடிஎம்கே காரணம் விட்டுட்டான், டிஎம்கே காரணம் விட்டுட்டான் பாருங்க. இப்போ எல்லாம் இவங்க எல்லாம் கருணாநிதி சமாதிக்கு போவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஜெயலலிதா சமாதிக்கு போவாங்க. அதெல்லாம் அதெல்லாம் இவருக்கு ஓகே. சு வெங்கடேசனுக்கு இது ஓகே இல்லையா? அதனால இது ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை. நான் என்னுடைய பொது பட்ஜெட்டு, முதல் பட்ஜெட்டு, நான் நிர்மலா சீதாராமன் மாதிரி 8 பட்ஜெட் தொடர்ச்சியா போடணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டு கூட வேண்டிட்டு பண்ணிருக்கலாம் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம தப்பா பிரிக்க வேண்டாம். தேங்க்யூ. தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 87 164.